என்னம்மா பானு? டேப்லெட்லாம் ரெகுலரா போடுறீங்கல்ல? போடுறேன். அப்பதான் பிரஷர் கம்மியா இருக்கும். என்ன சங்கர்? அம்மா, ஏதோ பொண்ணு பார்க்க போறதா சொன்னீங்களே, யாரு என்ன? என் ராஜா குட்டிக்கு ஏத்த பொண்ணு, பேரு சரிகா. போட்டோ உங்க அப்பா கிட்ட இருக்கு, பாக்குறியா? இந்த போட்டோ பார்க்குற பிசினஸ்ல வேண்டாம். இப்போ என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா இப்ப நடக்க போற ஆபரேஷன்ல நான் பொழைப்பேனோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பொழைச்சுப்பீங்க. இந்த கல்யாண பிரச்சனை இப்ப விட்டுருங்க. இது வரைக்கும் உங்க அப்பா என்னோட எந்த ஆசைக்கும் மதிப்பு கொடுக்கல. நீயுமா சங்கர்? ஏய் சங்கர், அம்மாவையா அழ விடுற? எழுந்துரு. அம்மா, சப்போஸ் சங்கர் மனசுலயும் வேற யாராவது பொண்ணு இருந்து அதனால கூட இப்போ இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லலாம் இல்லையா? யார் அந்த பொண்ணு? அவங்க அப்பா ஒத்துக்குவாரா? சங்கர், யார் அந்த பொண்ணு? அது வந்து என்ன சொல்றா? இப்ப என்ன அவசரம்னு கேக்குறான். அறிவு கெட்டவனே, ஆபரேஷன்ல செத்து தொலைஞ்சா என்னடா பண்ணுவ? இதுக்குதான் நான் மனுஷன் பேச்சை கொடுக்கறது இல்ல. இப்படி அபசகரமா பேசாதீங்கப்பா. டேய், ஒரே பேச்சு. பொண்ணு பார்க்க வர போறியா இல்லையா? அவ எப்படிப்பட்ட உலக அழகா இருந்தாலும் நான் வரல. படவா ராஸ்கல், என்னையும் எதிர்த்து பேசுறியா? இத பாரு, தான் 4 மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ வர பாக்குற சரின்னு சொல்ற, இல்ல நானே போய் பொண்ணு பார்த்து. நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன நானும் பார்த்துட்டு என்ன எனக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கலங்க. துப்பு கட்டவள, தும்பறி விட்டுட்டு வாழை என்ன பிடிக்க சொல்றியா? ஆபரேஷன் ஆச்சுன்னு பாக்குறேன், இல்ல கழுத்து வச்சு கொண்டுடுவேன். கை விடு. அவர் தான் கத்துறாரு, உனக்கு புத்தி இல்ல. அம்மா வேற ஹார்ட் பேஷண்ட், அவங்கள பக்கத்துல வச்சு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. சார் என்ன இங்கனக்குள்ளேயா இருக்கிறீங்க? சமையல நீங்க தானா சார்? வாஸ்து பார்த்து வீட்டை மாத்துன்னு சும்மா சொன்னாங்க, கொஞ்சம் இப்படி வாங்கல. லவ் பத்தி எங்க அப்பாட்ட சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரா? நீ வேற குரங்கு கல்லும் குடிச்சு அது தேலும் கொட்ட என்ன ஆகும்? லவ் பண்ணா 4 பேருக்கு பாருங்க, அங்க பாருங்க, ஈசானி மூலையில கொண்டு போய் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்காங்க. அத முதல்ல இடிங்க, நல்லது நடக்கிற அறிகுறி உடனே தெரியும். சரி, நீங்க போங்க. உனக்கெல்லாம் எதுக்கு சங்கர் காதல்? புரியாம பேசுற பானு, காதல மென்னுதான் முழுங்கணும். அடடா, மென்னு முழுகிறத விட உங்க அப்பா கிட்ட உண்மையை துப்பிடு, தப்பு இல்ல. எங்க அப்பாக்கு காதலுக்கு இதுன்னா பிடிக்காது, அலர்ஜி. பூர்வீகம் பார்த்தா நானும் நீயும் ஒரே ஊரு, ஆனா வேற வேற ஜாதி. நம்ம ஜாதி பார்த்தா பழகுறோம், ஆனா எங்க அப்பாக்கு ஜாதி போகதானே மீதி. மாஞ்சு மாஞ்சு லவ் பண்ணுவாரா? தைரியம் மட்டும் வராதான். எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பானு. ஏய், அந்த பொண்ணு பாக்குற சமாச்சாரம் தானே? அதுக்கும் நானே ஐடியா தரேன். நீ என்ன பண்ற, நல்லா ஊர் சுத்திட்டு லேட் நைட்டா வீட்டுக்கு வா. வந்தா சொன்ன மாதிரி உங்க அப்பாவே போய் பொண்ணு பார்க்கட்டும். பார்த்து பிடிச்சிருந்தா கட்டி வச்சிடலாம். எனக்கா? அவருக்கு, உங்க அம்மாவுக்கு சக்கலத்தியா. ஓகே. குட் மார்னிங். சொல்லுங்க. மெட்ராஸ் வந்திருக்காங்களா? எப்போ? இன்னைக்கா? ஓஹோ, அவங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வச்சதே மறந்து போயிட்டேன். இல்ல வாட், இன்னைக்கே பொண்ணு பார்க்க வராங்களா? இப்படி திடுதிப்புன்னு சொன்னா எப்படி? பரவாயில்ல, வர சொல்லுங்க. அச்சா அச்சா. மடைய எழுந்துடுற, உனக்கு மியூசிக் கேட்குது இல்ல? ஏஆர்எம் மியூசிக் பா, அலைப்பாயுது. நானே இங்க அலப்பஞ்சு சொல்றேன், அப்புறம் என்னடா? மடைய சரிகா சரிகா சரிகா. என்னப்பா? உன்னைய குப்பை மடைய மடைய. அம்மா கூப்பிடுமா? அம்மா. என்னங்க? அம்மாடி, சிவகங்கைக்கு நம்ம சரிகாவோட ஜாதகத்தை அனுப்பி வச்சேன்ல, அவங்க மெட்ராஸ் வந்திருக்காங்களா? அந்த பையனுடைய அம்மாவுக்கு ஏதோ ஆபரேஷனா, வந்த இடத்துல பொண்ணு பாக்குற விஷயத்த முடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சிட்டா நல்லது தானே? இல்ல அந்த அலைன்ஸா? பையன் பேர் என்ன? சங்கர். மெட்ராஸ்ல தான் இருக்கா, கப்பல்ல பெரிய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் பணக்கார ஃபேமிலி. அம்மா, இப்ப எதுக்குமா கல்யாணம்? சுமார் எதை எப்பப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவசியம் வேலைக்கு போகணுமா? ஆமாம்மா. வேலைக்கு போற நேரத்துல பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தா படிச்சுன்னு இருக்கும்ல.
தொணன்னு புலம்பி தள்ளாத. படி சரிக்கா, பர்மிஷன் கொடுத்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேம்மா. பெர்மிஷன் கூட போட முடியாதுப்பா. சரி, நீ வரபடி வா. நல்ல ஃபேமிலி, மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓகே. படிப்பு வேலை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சவளாச்சு நீ. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா. நம்ம வக்கீல் ஐயா அக்னி மூலையில வடமேற்கு திசையை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாஸ்துப்படி அது ஆகாது. இப்படி இந்த திசையை பார்த்து உட்கார்ந்தான்னு வைங்க, நினைக்கிறதெல்லாம் நடக்கு. கரண்ட் அது பாட்டுக்கு இருக்கு. சுவிட்ச போட்டா தானே லைட் எரியே. வாஸ்துங்கிறது சுவிட்ச் மாதிரி. கரெக்டுங்கிற இடம் மாறணும்னா பளிச்சுன்னு இருக்க. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஒரு கேஸ்ல இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் புரியல. இப்ப புடிபட்டுருச்சே. பல வருஷமா அடிச்சிட்டு இருந்த பங்காளிக 2 பேரும் ஏன் திடீர்னு கூடி குலாவறாங்கன்னு பார்த்தா இவன் அவனுக்கு வேண்டி ஒண்ணு முடிச்சு கொடுத்துருக்கான். அப்புறம் பார்த்தா இவன் அண்ணன்னு கட்டி பிடிக்கிறான், அவன் தம்பின்னு கட்டி பிடிக்கிறான். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன பகை ஒளிஞ்சு போச்சு. நமக்கு ஃபர்தர் ஃபீஸுக்கு வழி இல்லாம போச்சு. என்ன ஒரு தலைவலி ஓவர். ஏய் சரிக்கா, 4 மணி ஆச்சு, கிளம்பல. அங்க என்னடா நான் எல்லாமே ஜபர்தஸ்தா நடந்துட்டு இருக்கு. நீ என்னடா நான் இன்னும் கிளம்பாம உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன மேட்டர்? அக்கா சரி, இங்க பாரு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போனாதானே உன்னை பொண்ணு பாப்பாங்க. இந்த மௌன ராகம் படத்துல வருமே, அந்த மாதிரி ஆடி பாடிட்டு லேட்டா போனா பார்க்காமலே போயிடுவாங்கல்ல. சீ. ஓகே. ஆ, எதுக்கு சீ, எதுக்கு ஓகே? ஆடி பாடுறதுக்கு சீ, லேட்டா போறதுக்கு ஓகே. என்னோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு சரிக்கா. இன்னைக்குன்னு பார்த்து ராஜாவோட கலீக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. இல்லைன்னா உன் கூடவே இருந்துருவேன் தெரியுமா. பரவாயில்ல அக்கா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சமத்து, வரேன். அப்புறமா என்னாச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. என்ன கண்டக்டர், எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேட்குற ஆளா நீங்க? ஆமா ஏன் இப்ப பஸ்ல சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. திடீர்னு இப்படி சொல்லிட்டு போதே? ஏன் இப்படி ஒழுங்கு காட்டுற? வா 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 வா. டிக்கெட் வாங்குற மூலிகை மாதிரி தெரியல. முன்னாடி போயா, மாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். காந்தி நகர் இறங்க, காந்தி நகர் இறங்க. அம்மா, காந்தி நகர் வந்துடுச்சு, இறங்க. பெசன்ட் நகர் டெர்மினஸ் கொடுங்க. ஏன் 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 கேட்டதை கொடுங்க. கேட்டதை கொடுக்கறதுக்கு நான் கடவுளம்மா? அது சரி, நமக்கு எதுக்கு இந்த பம்பெல்லாம்? தலைவர் ஸ்டைல கம்முன்னு இருந்துட வேண்டியதுதான். இந்த டிக்கெட்டை பிடி. யாருமே ஏறலையே, ஏன்? வண்டி எடுக்க போறது நான், நீ ஏன் முந்திக்கிற? நான் டிக்கெட் எல்லாம் கொடுத்து முடிச்சு விசில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வண்டி எடுக்க முடியும். அது இல்லாம நான் எடுக்கிறேன் பாரு. ஏய் ஏய், அங்க பாரு. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த வண்டியில ஏறின. இப்போதைக்கு இறங்க மாட்ட போல இருக்கு. இந்தா காந்தி நகர்ல போய் இறங்கிக்கோ. இல்ல ஐனவரம் டிப்போ கொடுங்க. ஒரு தடவை ஏன் கேட்டதே ரியாக்ஷன் இல்ல. இதுல ஏன் ஏன் வேறயா? கேட்டதை கொடுங்க. அஞ்சு மணிக்கு வந்தோம், 6 காப்பி குடிச்சாச்சு, 7 மணி ஆக போகுது. என்ன ஏழோடா இது? கண்டக்டர் என்னடி இறங்க போறேன், மீதி சில்லறை கொடுங்க. மீதி சில்லறல. இந்தா இந்த பிஸ்கட் வச்சுக்க. டேய், பிஸ்கட் கொடுக்கறது அப்புறம் பார்க்கலாம். பின்னாடி ஒரு பாட்டி அல்வா கொடுக்குது பாரு. டிராபிக் ஜாம்னு சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. ரோட்டுக்கு ரோட்டு பாலம் கட்டி இருக்கிறான். அப்புறம் எப்படி ஆகும் டிராபிக் ஜாம்? ஏதாவது நம்புற மாதிரி காரணம் சொல்லு. என்னங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன? இல்ல, அவசரப்பட வேண்டாம்னு சொல்றேன். நீ ஒண்ணு செய். அந்த அம்மா மடியில தலை வச்சு சோஃபால கால் நீட்டி தூங்கு. ராத்திரி 12 மணிக்கு பேய் வர நேரத்துல பொண்ணு வர பாத்துக்க. சார், பின்னையா பொண்ணு பார்க்க வரும் நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஒருத்தி வராமலே இருந்தா என்ன அர்த்தம்? சிட்டியில என்ன சொல்லுவீங்களோ தெரியாது. டவுன்ல அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் கொழுப்பு, திமிரு, ஏத்தம். இதெல்லாம் ஒரு வீடு. இங்க பொண்ணு பார்க்க வேற வந்தோம். குடுறா அந்த தட்டை. சொல்ல கேளுங்க. என்னங்க கத்தாதீங்க.
சும்மா இரு. 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல போன் இருக்குது. ஒரு போன் பண்ணி இதனால தான் வர முடியல, இதனால தான் லேட்னு சொல்ல இல்ல. சொல்லியே. இதுல இருந்து இதே தெரியுது. இதுதான் ஊர் மேயத்தனம். சார் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இல்லையா, பல மாதிரி பேசுவேன். இதுவே எங்க ஊரா இருந்தா நடக்கிறதே வேற. இந்த புரோக்கர் பெயர் சொன்னானே வந்தேன். ஊர் பக்கம் கழுத்த பிடிச்சு ரசிக்கிறேன். எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா, தைரியம் இருந்தா ஒரு பெரிய மனுஷன் உள்ள உட்கார வச்சு காக்க வச்சிருப்பீங்க. சும்மா சொன்னாங்க பட்டத்து பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கு போல இருக்கு. இந்நேரம் எவன்கிட்ட யாரு கண்டா இது வரைக்கும் எத்தனை அபாஷனம் இந்த என்னடி ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? சொல்லி வாயத்தை. ஐயோ என்னடி ஆச்சு? ஏய் நீங்க கவலைப்படாதீங்க. சரிக்கா வந்தாச்சு. டோ சரிக்காவே வந்துட்டா. நான் பாத்துக்கிறேன். சரி வரோம். ஏண்டி இவ்வளவு லேட்டு? பஸ் பிரேக் டவுன் பா. ஆட்டோல தனியா வர பயமா இருந்துச்சு. வெயிட் பண்ணி வேற பஸ் பிடிச்சு வரேன். ஒரு போன் பண்ணி தொலைல. பக்கத்துல போன் எதுவும் இல்ல. ஏண்டி போனமான போனதான். அவளை என்ன குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்க வந்து கத்திட்டு பண்ண ஒரு பெரிய மனுஷன். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு விதத்துல என் பொண்ணு லேட்டா வந்து நல்லதுதான். அதனாலதான் அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சது. சரிங்க, அந்த மாப்பிள்ளை வேண்டாமா? நீங்க எதுக்கு ஆம்புலன்ஸ்? ஆமா ஆமாக்கு என்னாச்சு? என்னையா? என்னாச்சு? என்னாச்சு? நான்சென்ஸ்! அனு நீ அதை சொல்லி தொலைய. உங்க அப்பாட்ட கேளு. இவ ஒரு நொய்யரிசி, கொதி தாங்க மாட்டா. அந்த மூதேவி திட்டினதுக்கு இந்த சீதேவி நெஞ்சு பிடிச்சி சாங்கிட்டா. அந்த பொண்ணோட பேர் என்ன? என்னவோ ஒரு இழவு. அவ வேண்டாம். ஐயோ அததானே நான் காலையிலே சொன்னேன். பிடிவாதமா அம்மா அவங்க கூட்டிட்டு போனீங்களா? என்னாச்சு? அவ ஊர் மேயர் இருப்பான்னு யாருக்கு என்ன தெரியும்? ஐயா ஒரு சின்ன பையன் கை நீட்டி அடிச்ச கைய முறிச்சிருப்பேன். அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அறிவு கட்டவன். இவர் என்ன சொன்னாரு? அவன் எதுக்கு அடிச்சா? சங்கர், நீ வேற புதுசா கிளறாத. பிரிலிமினரி செக்கப்ஸ்ல நானே பண்ணிட்டேன். அதான் ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்கேன். ஏ புரோக்கர் பையல, இனிமே ஊர் பக்கம் வர சொல்றேன். உப்புகண்ட போட்டுறேன். ஐயா அந்த பொண்ணோட போட்டோ இங்க தங்க கூடாது, கையோட வாங்கிட்டு வாங்கன்னாங்க. எங்க பொழப்பு நாய் பொழப்பா போயிடுச்சுங்க. எங்க போச்சு அந்த இழவு? போட்டோ தெரியலையே. பெரிய ரதி தேவி போட்டோ வேற புடிச்சு வச்சுக்கிறாங்க. என்னமா இது? போட்டோ கிடைச்சிருச்சு. இத பலான புரோக்கர் கிட்ட போய் கொடு. பொண்ணு காட்டுறான். பொண்ணு இவதான் அந்த எடுபட்டவன். இவளை பார்க்க போய் தாண்டா படக்குழல் அவமானப்பட்டேன். இதோட ஒளி. ஐயா என் பையன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஆபரேஷனும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் எப்படியே போய் அப்பா எனக்கு ஆபரேஷன் செலவு மிச்சம். இப்போ உன் புள்ள கல்யாணம் நடக்கலன்னு யார் அழுத?